ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தினம் ஒரு தீர்க்க தரிசனம் என்கிற தேவனுடைய வார்த்தைக்கு உங்களை வரவேற்கிறோம். தீர்க்க தரிசனம் என்பது தேவ ஆவியால் அருளப்பட்ட தேவனுடைய வாக்குத்தத்தமான வார்த்தை மாத்திரமே. இந்த நாளுக்குரிய தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை வாசித்து நாம் ஜெபிக்கலாம். கன்னிகைகளும் வாலிபரும் முதியோரும் கூட ஆனந்த களிப்பாய் மகிழ்வார்கள். நான் அவர்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றி அவர்களை தேற்றி அவர்கள் சஞ்சலம் நீங்க அவர்களை சந்தோஷப்படுத்துவேன். பிரைஸ் காட். கர்த்தர் இந்த வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. இந்த நாளுக்கு ஆண்டவர் கொடுக்கிற தீர்க்க தரிசனமான வார்த்தை, அவர்கள் சஞ்சலம் நீங்க அவர்களை சந்தோஷப்படுத்துவேன் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். இந்த சத்தத்தை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட ரீதியில் ஆண்டவர் சொல்லுகிற தீர்க்க தரிசனமான வார்த்தை இது. உங்களுடைய சஞ்சலம் நீக்கி நான் உங்களை சந்தோஷப்படுத்துவேன் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். உங்களுடைய சரீரத்தில், உங்களுடைய குடும்பத்தில், உங்களுடைய வாழ்க்கையில், உங்களுடைய எதிர்கால வாழ்க்கையில், உங்களுடைய கையிட்டு செய்கிற வேலைகளில் எவைகளிலெல்லாம் சஞ்சலம் காணப்படுகிறதோ, எவைகளிலெல்லாம் வருத்தம் காணப்படுகிறதோ, அந்த வருத்தங்களையும் அந்த சஞ்சலத்தையும் நான் நீக்கி போடுவேன் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமேன் சொல்றீங்க? நீங்கள் விசுவாசியுங்கள். உங்கள் சஞ்சலம் நீங்க போகிறது. யாரை குறித்து மிகவும் பாரத்தோடு இருக்கிறீர்கள்? யாரை பற்றி அல்லது எதை பற்றி மிகவும் சஞ்சலத்தோடு உங்களுடைய இருதயம் ஸ்தோத்திரம் துக்கத்தினால் நிறைந்திருக்கிறது? அந்த வசனம் முழுவதிலும் ஆண்டவர் அநேக வாக்குத்தத்தமான வார்த்தைகளை சொல்லுகிறார். உன் குடும்பத்தில் இருக்கிற ஒரு ஆள் கூட மிஸ் பண்ண மாட்டேன். வாலிபர்களும் முதியோர்களும் கன்னிகைகளும் எல்லாரையும், ஒரு முழு குடும்பத்துக்கு கர்த்தர் கொடுக்கிற தீர்க்க தரிசனமான வார்த்தை அது. உன் குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேருடைய வாழ்க்கையில் இருக்கிற துக்கத்தை மாற்றி அவருடைய இருதயத்தை தேற்றி அவர்கள் சஞ்சலம் நீங்க நான் அவர்களை சந்தோஷப்படுத்துவேன் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். நீங்கள் விசுவாசிங்க. உங்கள் துக்கத்தை எல்லாம் கர்த்தர் மாற்ற போகிறார். அவர் உங்களை தேற்ற போகிறார். எதை குறித்து துக்கத்தோடு இருக்கிறீர்கள்? யாரை குறித்து துக்கத்தோடு இருக்கிறீர்கள்? இந்த வார்த்தையை நீங்கள் ஆமென் சொல்லி ஏற்றுக்கொள்ளுங்க. இன்றைக்கு கர்த்தர் உங்கள் துக்கத்தை எல்லாம் மாற்ற போகிறார். அவர் உங்களை தேற்ற போகிறார். தேற்றுவார் இல்லாமல் இருதயத்தில் கலங்கி கொண்டிருக்கிறீர்களா? ஆறுதலாய் பேசுவதற்கு, என்னை தேற்றுவதற்கு ஒருவரும் இல்லை என்கிற தனிமையான உணர்வில் போராட்டத்தோடு இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களா? ஆண்டவர் உங்களுக்கு இந்த வார்த்தையை தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். உன் துக்கத்தை நான் மாற்றுவேன், நான் உன்னை தேற்றுவேன். நான் உன்னை ஸ்தோத்திரம் தேற்றுகிறது மாத்திரம் அல்ல, உன் சஞ்சலம் நீங்க உன்னை சந்தோஷப்படுத்துவேன். நீங்கள் விசுவாசிங்க. இந்த ஜூலை மாதம் முடிவதற்குள்ளாய் உங்கள் சஞ்சலம் நீங்க ஆண்டவர் உங்களை சந்தோஷப்படுத்த போகிறார். பிரைஸ் காட். உங்க பிள்ளைகளை குறித்து நிறைய சஞ்சலத்தோடு, நிறைய வருத்தத்தோடு நீங்கள் ஒவ்வொரு நாளும் அழுது கொண்டிருக்கிறீர்களா? உங்கள் எதிர்கால வாழ்க்கை இப்படி இருக்கிறதே, என்னுடைய லைஃப் இப்படி இருக்கிறதே, எதை நோக்கி போகிறது? அநேக கேள்விக்குறியோடு, அநேக மரண போராட்டத்தோடு உங்கள் இருதயம் முழுவதும் சஞ்சலத்தினால் நிறைந்திருக்கிறதா? யோபு சொல்லுகிறார், ஸ்திரீயின் வயிற்றில் பிறந்தவன் சஞ்சலத்தினால் நிறைந்திருக்கிறான். ஒருவேளை நீங்களும் அப்படிப்பட்ட சஞ்சலத்தினால் நிறைந்திருக்கிறீர்களா? இன்றைக்கு உங்களுக்குத்தான் இந்த வார்த்தையை ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். உன் சஞ்சலங்கள் நீங்க நான் உன்னை சந்தோஷப்படுத்த போகிறேன். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. ஆண்டவர் கொடுக்கிற தீர்க்க தரிசனமான வார்த்தை, ஒன்னு நீங்க போகிறது, ஸ்தோத்திரம். 2 அவர் சந்தோஷப்படுத்த போகிறார். அந்த சஞ்சலம் இருக்கிற இடத்துல இன்றைக்கு கர்த்தர் சந்தோஷத்தினால் நிரப்ப போகிறார். உங்க இருதயத்துல, உங்க மைண்ட்ல எங்கெல்லாம் சஞ்சலம் இருக்குதோ அந்த சஞ்சலத்தை எல்லாம் ஆண்டவர் நீங்க செய்துவிட்டு, அந்த சஞ்சலம் இருந்த இடத்தில் நான் உங்களை சந்தோஷத்தினால் நிரப்புவேன் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை கர்த்தர் உங்களுக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். உங்கள் சஞ்சலம் நீங்க அவர் உங்களை சந்தோஷப்படுத்த போகிறார். அன்னாளுக்கு அவருடைய எதிர்காலத்தை குறித்த சஞ்சலம் தண்ணீரை போல அவருடைய இருதயத்தை ஊற்றினாள் என்று வேதத்தில் வாசிக்க முடியும். அவ்வளவு சஞ்சலம். எனக்கு ஒரு குழந்தை இல்லையே. இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள்
எதிர்காலத்தை குறித்து, உங்களுடைய சந்ததியை குறித்து, அல்லது குழந்தை இல்லாத சூழ்நிலையில் இந்த சத்தத்தை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்களா? உங்களுக்குத்தான் ஆண்டவர் இந்த வாக்கு தத்தத்தை சொல்லுகிறார். உன் சஞ்சலங்கள் நீக்கக்கூடிய சில சந்தோஷத்தை நான் உனக்கு தருவேன் என்று கர்த்தர் வாக்கு தத்தம் பண்ணுகிறார். அன்னாளுடைய சஞ்சலம் நீங்கி அன்னாளுக்கு ஒரு சாமுவேலை தந்தது போல உங்களுடைய இருதயத்தில் வாழ்க்கையில் இருக்கிற சஞ்சலங்களை எல்லாம் ஆண்டவர் நீக்கி சாமுவேலை போல அநேக சந்தோஷத்தை நான் உங்களுக்கு நிச்சயம் அருளி செய்வேன் என்று கர்த்தர் வாக்கு தத்தம் பண்ணுகிறார். எதை குறித்த சந்தேகம், எதை குறித்த சஞ்சலம் உங்க வாழ்க்கையில் இருக்கிறது? உங்க தனிப்பட்ட வாழ்க்கை குறித்த சஞ்சலத்தோடு இருக்கிறீர்களா? உங்கள் சரீரத்தை குறித்த சஞ்சலத்தோடு இருக்கிறீர்களா? உங்க பிள்ளைகளை குறித்த சஞ்சலத்தோடு இருக்கிறீர்களா? உங்களுடைய குடும்பத்தை குறித்து, அல்லது உங்களுடைய கையின் பிரயாசத்தை குறித்து, அல்லது பொருளாதாரத்தை குறித்து, நீங்கள் எவைகளை குறித்து சஞ்சலத்தோடு சொத்துரம் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை பயணித்து கொண்டிருந்தாலும், இன்றைக்கு இந்த வார்த்தையை ஆண்டவர் தீர்க்கதரிசனமாய் சொல்லுகிறார். உங்களுடைய இருதயத்தில் இருக்கிற அத்தனை சஞ்சலத்தையும் நீங்கக்கூடிய அளவிற்கு நான் உங்களை சந்தோஷப்படுத்த போகிறேன். பிரைஸ் காட். ஆமென் சொல்லி ஏற்றுக்கொள்ளுங்க. விசுவாசத்தோடு இந்த வார்த்தையை பிடித்துக் கொள்ளுங்க. உங்க சஞ்சலங்கள் நீங்குகிற நாட்கள் வரப்போகிறது. ஆண்டவர் அதை துடைத்து போட போகிறார். எகிப்தியர்கள் கைகளில் 430 வருஷம் இஸ்ரவேல் ஜனங்கள் சஞ்சலப்பட்டார்கள். நினைச்சதை சாப்பிட முடியாது, ரெஸ்ட் எடுக்க முடியாது, சொந்த ஊர்ல இருக்கிறது போல இருக்க முடியாது. ஒரு அடிமையை போல அங்க இருந்து சொத்துரும் பல தலைமுறையாய் சஞ்சலப்படுத்த ஆரம்பித்தார்கள். அவருடைய இருதயம் முழுவதும் கசப்பினால் நிரம்ப ஆரம்பித்தது. அந்த சஞ்சலத்தினால்தான் ஆண்டவரை நோக்கி கூப்பிட ஆரம்பித்தார்கள். சஞ்சலத்தை நீக்கக்கூடிய மோசேயை கர்த்தர் உள்ளே அனுப்பினார். நான் சொல்லுகிறேன், அன்றைக்கே அந்த பஸ்கா பண்டிகையை வெளியிலே வரும்பொழுது ஆர்ப்பரிப்போடும் களிப்போடும் வந்தார்கள். செங்கடலை தாண்டும் பொழுது மிகுந்த ஆர்ப்பரிப்போடும் களிப்போடும் வந்தார்கள். காரணம், அவருடைய சஞ்சலத்தை ஆண்டவர் முழுவதுமாய் துடைத்து போட்டு விட்டார். சத்தத்தை கேட்கிற நீங்கள் யாராயிருந்தாலும் சரி, உங்கள் சஞ்சலங்கள் துடைத்து போடப்பட போகிறது. எதை குறித்து, யாரை குறித்து நீங்கள் அதிகமாய் சஞ்சலப்பட்டு கொண்டு இருக்கிறீர்களோ அந்த சஞ்சலங்களை நான் துடைத்து போட்டு விடுவேன். அந்த சஞ்சலங்களை நீக்கிவிட்டு அந்த சஞ்சலங்கள் இருந்த இடங்களில் என்னுடைய சந்தோஷத்தினால் நான் உங்களை நிரப்புவேன் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை ஆண்டவர் தீர்க்கதரிசனமாய் சொல்லுகிறார். 430 வருஷருடைய சஞ்சலத்தை மாற்றுவதற்கு கர்த்தர் ஒரு மோசேயை அனுப்பினது போல உங்கள் குடும்பத்தில் நீங்கள் அனுபவிக்கிற சில சஞ்சலங்களை மாற்றுவதற்கு தேவன் தம்முடைய பரிசுத்த ஆவியானவரை அனுப்ப போகிறார். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. நீங்கள் விசுவாசியுங்கள். ஆவியானவர் வரும்பொழுது நிறைவானது, ஸ்தோத்திரம், நிறைவானது வரும்பொழுது குறைவானது ஒளிந்து போகும் என்கிற வார்த்தையின் பிரகாரம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா சஞ்சலங்களை ஆண்டவர் ஒளிந்து போக பண்ண போகிறார். பிரைஸ் காட். இந்த வார்த்தையை மறுபடியும் கன்ஃபஸ் பண்ணுங்க. அவர் சஞ்சலம் நீங்க என்னை சந்தோஷப்படுத்துவார். அவர் சஞ்சலம் நீங்க என் குடும்பத்தை சந்தோஷப்படுத்துவார். அவர் சஞ்சலம் நீங்க என் கையின் பிரயாசத்தை சந்தோஷப்படுத்துவார். நீங்கள் சொல்ல சொல்ல உங்கள் சஞ்சலங்களை கர்த்தர் நீக்கி போட்டுவிட்டு உங்களை சந்தோஷத்தினால் ஆண்டவர் நிரப்ப போகிறார். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? இந்த வசனத்தை மறுபடியும் நீங்கள் படித்து ஸ்தோத்திரம் கன்ஃபஸ் பண்ண ஆரம்பிங்க. உன் துக்கத்தை எல்லாம் மாற்றுவேன், உன் இருதயத்தை நான் தேற்றுவேன், உன் ஆத்மாவை நான் தேற்றுவேன், உன் சஞ்சலம் நீங்க நான் உன்னை சந்தோஷப்படுத்துவேன். எவ்வளவு நாட்களாய் சஞ்சலத்தில் நீங்கள் அழுது கொண்டு இருந்தீங்கன்னு எனக்கு தெரியாது. எவ்வளவு நாட்களாய் சஞ்சலத்தில் நீங்கள் கண்ணீர் வடித்து கொண்டிருந்தீங்கன்னு எனக்கு தெரியாது. இந்த சஞ்சலத்தோடு எத்தனை நாட்களாய் கூனி குறுகி உங்களுடைய வாழ்க்கையை நடத்தினீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்குத்தான் இந்த வார்த்தையை தீர்க்கதரிசனமாய் சொல்லுகிறார். நீ இத்தனை வருஷம் சஞ்சலப்பட்டல, நீ இத்தனை வருஷம் வருத்தத்தை அனுபவிச்சல, அந்த சஞ்சலங்களை எல்லாம் நீக்கக்கூடிய ஒரு சந்தோஷத்தின் ஆவியானவரை நான் உனக்கு தருவேன் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். என்னோடு சேர்ந்து கண்களை மூடி செபிக்க ஆரம்பிங்க. பிரைஸ் காட். ஹல்லேலூயா. நீங்கள் செபிக்கிற ஆன் டைம்ல ஸ்தோத்திரம் உங்க சஞ்சலங்கள் நீங்க போகிறது. பிரைஸ் காட். ஹல்லேலூயா. கர்த்தர் ஒரு மோசேயை அனுப்பி இஸ்ரவேலுடைய சஞ்சலத்தை நீக்கி போட்டது போல ஆண்டவர் சொல்லுகிறார், பரிசுத்த ஆவியானவர் இப்பொழுது நீங்கள் செபிக்கிற அந்த டைம்ல கடந்து வந்து உங்க இருதயத்தில், வாழ்க்கையில, குடும்பத்தில் இருக்கிற அத்தனை சஞ்சலத்தை
சஞ்சலத்தையும் நீக்கி போட்டுவிட்டு சந்தோஷத்தினால் நிரப்ப போகிறார். உங்கள் பாத்திரம் நிரம்பி வழிய போகிறது. ஹல்லேலூயா. எந்தெந்த இடத்துல சஞ்சலம் சோத்திரம் அது ஆக்கிரமித்து கொண்டிருந்ததோ அந்த சஞ்சலத்தை எல்லாம் கர்த்தர் துடைத்து போட்டுவிட்டு அவர் தம்முடைய சமாதானத்தினால தன்னுடைய சந்தோஷத்தினால கர்த்தர் உங்களை நிரப்புவாராக. ஆண்டவரே, இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையில் அவருடைய சஞ்சலம் நீங்க அவர்களை கர்த்தர் சந்தோஷப்படுத்துவீராக என்று நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால என் ஜனங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஒரு உன்னதத்தின் சமாதானம், ஒரு உன்னதத்தின் ஆண்டவரே மகிழ்ச்சி, ஒரு உன்னதத்தின் தேற்றுதல் இப்பொழுது அவர்கள் குடும்பத்தின் மேல் இறங்குவதாக என்று நான் ஜெபிக்கிறேன். எங்கள் சத்தத்தை கேட்டு அப்படி செய்வீர் என்று நம்புகிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். தைரியமா அந்த நாளை ஆரம்பிங்க. உங்க சஞ்சலம் நீங்க கர்த்தர் உங்களையும் உங்க குடும்பத்தையும் உங்க வாழ்க்கையும் ஆண்டவர் சந்தோஷப்படுத்த போகிறார். இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று சொன்னார் தயவு செய்து மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஸ்தோத்திரம். எங்கேயாவது கஷ்டத்தில் இருக்கிற ஒரு சிலருக்கு இந்த வார்த்தையின் மூலமாய் கர்த்தர் விடுதலையை தர வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பிரைஸ் காட். காட் பிளஸ் யூ.